அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் டபுள் டக்கர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மீரா மகதி இயக்கியிருக்கிறாங்க. ஆர்ட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கிறாங்க. தீரஜ், ஸ்மிருதி வெங்கட், கோவை சரளா, எம்எஸ் பாஸ்கர், காளி வெங்கட், முனிஸ்காந்த், மன்சூர் அலிகான், ஷாரா, சுனில் ஷெட்டி, கருணாகரன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் தீரஜ் சிறு வயதில் ஏற்படும் விபத்தில் அப்பா அம்மா இறந்துவிட இவர் மட்டும் தப்பித்து உயிர் பிழைத்து அந்த விபத்தின் காரணமாக தீரஜ் முகத்தில் தழும்பு ஏற்படுகின்றது. அப்படி இருக்கும் தீரஜை பலரும் வெறுத்து ஒதுக்குகின்றனர். அவரை கதாநாயகி ஸ்மிருதி வெங்கட் காதலிக்க தொடங்கும் நேரத்தில் ரைட் மற்றும் லெஃப்ட் என்ற கதாபாத்திரம், அதாவது யமன் சித்ரகுப்தன் வந்து தீரஜின் உயிரை தவறுதலாக பறித்து விடுகின்றனர். மீண்டும் அந்த உடலில் உயிரை சேர்த்து விடலாம் என பார்த்தால் தீரஜை கடத்தி அவரது சொத்தை அபகரிக்க ஷாரா, சுனில் ஷெட்டி இருவரும் திட்டம் போட்டு தீரஜ் பாடியை எடுத்து சென்று விடுகின்றனர். தீரஜ் பாடி மிஸ்ஸிங் ஆனதால் ஆவியாக இருக்கும் ஹீரோவுக்கு அவரை போலவே உருவ ஒற்றுமை கொண்ட ராஜா எனும் நபரின் உடல் தற்காலிகமாக கிடைக்கின்றது. இந்த உடல் ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் எனக்கு என் உடல்தான் வேணும் என அடம்பிடிக்கும் ஹீரோவுடன் சேர்ந்து கொண்டு அவரது உடலை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் அந்த லெஃப்ட் ரைட் இறங்குகின்றது. கடைசியில் அவரது உடல் கிடைத்ததா, அந்த உடலுக்குள் தீரஜ் சென்றாரா இல்லையா, காதல் கைகூடியதா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. வித்யாசாகர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு. கதாநாயகனாக தீரஜ் 2 வேடங்களில் நன்றாக நடித்து கைதட்டல் பெறுகின்றார். கதாநாயகாக ஸ்மிருதி வெங்கட் கொடுத்த கதாபாத்திரத்தை நிறைவாக செய்துள்ளார். கார்ட்டூன் படங்களில் வருவது போன்ற அனிமேஷன் பொம்மைகள் மற்றும் அதற்கு குரல் கொடுத்திருக்கும் முனிஸ்காந்த் மற்றும் காளி வெங்கட் காம்போ செய்யும் ரகளை இந்த படத்திற்கு ப்ளஸ். கபாலி ரஜினியாகவும், ஏஜென்ட் விக்ரம் கமலாகவும், ரோலக்ஸ் சூர்யாவாகவும், காந்தாரா தெய்வமாகவும் அந்த பொம்மைகள் உருவமாறி வந்து செய்யும் சேட்டைகள் சிரிக்க வைக்கின்றன. அந்த 2 பொம்மைகளை தாண்டி எம்எஸ் பாஸ்கர், கருணாகரன், ஷாரா, கோவை சரளா என பலரும் காமெடியில் கலக்கியுள்ளனர். ஷாரா சுனில் ஷெட்டியின் கூட்டணி, மன்சூர் அலிகான் ஜார்ஜ் டெடி கோகுல் கூட்டணி, கோவை சரளா கூட்டணி, கருணாகரன் யாசிகா ஆனந்த் கூட்டணி, எம்எஸ் பாஸ்கர் கூட்டணி என எக்கச்சக்கமான காமெடி நடிகர்களுடன் படத்தை கலகலப்பாக கொடுத்திருக்கும் இயக்குனர் மீரா மகதிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.